என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. நான் சொல்றது கேளு. சரி ஒத்துக்கிறேன், கரீனாட்டி கூட இருக்காங்க, அப்புறம் நீ என் கூட இருக்க. ஆனா என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ கிருத்திகா, இந்த உலகத்துல ரொம்ப பெரிய நோய் சந்தேக நோய் தான். ஆனா pretty much sure இந்த நோயை பிரீதா உனக்கு கண்டிப்பா கொடுப்பா. அதோட கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என்ன சந்தேகப்பட்டனா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை நாசமாயிடும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணி பிரயோஜனமே இல்ல. இன்னைக்கு என்னோட கடைசி நாள். லாஸ்ட் டைம் ஐ அம் டிஃபெண்டிங் மை செல்ஃப். இப்ப வரைக்கும் பிரீதா என்னெல்லாம் சொன்னாலோ என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அது எல்லாமே போய். ஐ எம் சாரி, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐ எம் சாரி. அக்ஷய் நான் சொல்றது கேளுப்பா. அக்ஷய் வேணாப்பா, ப்ளீஸ் பா, வேணாம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்திட்டு போகாத. என் மகளை எதுக்காக விட்டுட்டு போற? அவளை பத்தி யோசி ப்ளீஸ் பா. அக்ஷய் ப்ளீஸ். அக்ஷய், நான் எல்லாரும் முன்னாடியும் கையெடுத்து கும்பிடுறேன், நீ இந்த மண்டபத்தை விட்டு போயிடாத. எங்க வீட்டோட மான பிரச்சனை. கிருத்திகாவோட நிலைமை என்ன ஆறுது? கொஞ்சம் யோசிப்பா. நான் சொல்லிட்டேன்ல, முடியாதுன்னா முடியாது. அதோட பிரீதா மறந்துடாத, உன்னாலதான் இந்த வீட்டு பொண்ணுடைய கல்யாணம் நின்னு போச்சு. அதுவும் மண்டபம் வரைக்கும் வந்து. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், ஆனா ஊரே பேசும், நீங்க அதை கேட்டுதான் ஆகணும். கண்டிப்பா பொண்ணு கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் மாப்பிள்ளை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சியை பத்தி இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது. அக்ஷய் வேணாப்பா. ஏய், கேவலமான காரியத்தை நீ பண்ணிட்டு, சீட்டிங்க நீ பண்ணிட்டு, எல்லாரையும் நீ ஏமாத்திட்டு, குறை ஏன் கிருத்திகா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு போறியா? உனக்கு வெக்கமா இல்ல? அங்க பாரு பிரீதா, கிருத்திகா கல்யாணம் நின்னு போச்சு. கிருத்திகா உடஞ்சு போயிட்டா பாரு. ஒருவேளை கொஞ்ச நாள்ல எல்லாமே நார்மல் ஆகலாம், அவ எல்லாத்தையும் மறக்கலாம். ஆனா நீ பண்ண கேவலமான காரியம் இருக்கே, அது உன்னுடைய குடும்பம் என்னைக்கும் எப்பவும் மறந்துடாது. அதை நீ மறந்துடாத. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கதையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறல. ஆனா பிரீதா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் இந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் உன் கதை முடியும். உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீ ஃபைனலி தோக்கடிச்சிட்டேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல பிரீதா, தோத்தது நீதான், மறந்துடாத. கிருத்திகாக்கு உன் மேல எந்த அன்பும் இருக்காது. கரீனா ஆண்டி உன்னை விட இப்ப உன்னை அதிகமா வெறுப்பாங்க. அதை விட உன்னுடைய புருஷன், அவளுடைய தங்கச்சி கல்யாணத்தை தானே இப்போ நீ ஃப்ரெஷ்ஷா நிறுத்திட்டு வர. அவன் உனக்கு என்ன பண்ணுவான்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு. நீ ஜெயிச்சுட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கல, ஆனா நீ உண்மையா தோத்துட்ட மிஸ்ஸஸ் பிரீதா கரன், தோத்துட்ட. நீ என்ன நினைக்கிற? கிருத்திகாவோட வாழ்க்கைக்கு முன்னாடி நான் வெற்றி தோல்வியை யோசிப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்கனால தான் யோசிக்க முடியும். நான் வெற்றி தோல்வியை பத்திலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. நான் கிருத்திகாவை உன்ன மாதிரி துரோகி கிட்ட இருந்து காப்பாத்ததான் பாக்குறேன். அதோட இப்ப நான் எங்க நிக்கிறேனோ, அதோட நான் என்ன பாக்குறேனோ, அதை பொறுத்த வரைக்கும் நான் கிருத்திகாவோட வாழ்க்கைய நாசமாகாம காப்பாத்திருக்கேன். அதை தவிர எனக்கு வேற எதை பத்தியும் எந்த கவலையும் இல்ல. புரிஞ்சுதா? இங்க இருந்து கிளம்பி போ. நல்ல போதும். இந்த வீட்டுக்குள்ள வர நீ முயற்சி கூட பண்ணாத. என் மகளோட வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டல்ல. இப்ப என்ன வேணும்? இப்ப என்ன வேணும்? ஒரு நிமிஷம். கரீனாத்த, நீங்க ப்ளீஸ் நான் சொல்றத. நான் எதுவும் கேட்க மாட்டேன், கண்டிப்பா கேட்க மாட்டேன். என் மகளோட நிலைமைய பாரு, அவளை கொஞ்சம் பாரு. இதுதானே பண்ணணும்னு நினைச்ச. இப்ப உனக்கு சந்தோஷமா? ஹாப்பியா? நீ ஏன் இப்படி பண்ண பிரீதா? இவ அக்ஷய் எவ்வளவு காதலிக்கிறான்னு தெரியுமா? இவ கனவை கலைச்சிட்ட, கல்யாணத்தை நிறுத்திட்ட. ஏன் இப்படி பண்ண? ஏன்? பாட்டி, அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அத அந்த அக்ஷய் ரொம்பவே மோசமானவன். அந்த முடிவை என்ன எடுக்க விட்டுருக்கலாம்ல அண்ணி. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? என் மகளோட பேரை கூட சொல்லாத. என் கண்ணு முன்னாடி இருக்காத. இங்க இருந்து போயிடு.
நீங்க எல்லாருமே என்ன நம்புங்க. நான் சொல்றத கேளுங்க. என்ன நம்புங்க. போதுன்ற நீ எவ்வளவுதான் கெஞ்சுவ? இங்க இருக்கிறவங்க எதுக்காக உன்னை நம்ப போறாங்க? யாரும் உன் பேச்ச நம்பல. யாருக்கும் உன் மேல நம்பிக்கையே கிடையாது. நீ என்னத்தை இப்ப சொல்ல போற? அதாவது அந்த பையன் கிருத்திகாவுக்கு ஏத்தம இல்லன்னு சொல்ல போற இல்ல? ஆனா அவங்க யாருமே அதை நம்பலையே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்ஷய் ரொம்ப நல்லவன், நீ தான் தப்பானவ. நீ தான் பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையன் அக்ஷய் நல்லவன் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்க பொண்ணு வாழ்க்கையில அவங்க யாருக்குமே அக்கறை இல்லன்னு சொல்லும் போது நீ எதுக்காக பாடுபடுற? நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வெரி குட். மக ஒரு டிராமாவை பண்ணா, இப்ப அம்மா இன்னொரு டிராமாவா? நாங்க யாரும் எந்த டிராமாவும் போடல. உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் டிராமாவாயிடுச்சு. அவ வாழ்க்கை தான் இப்ப கெட்டு போச்சு. என் பொண்ணு உங்க பொண்ணு கிருத்திகா மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியுமா? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க யாருமே அவ சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்களே. அந்த அக்ஷய் தான் ரொம்ப நல்லவன், என் பொண்ணு தான் பொய் சொல்றா நீங்க எல்லாரும் சொல்றீங்க. என் பொண்ணு யாரு? அவளு இந்த வீட்டோட மருமக தானே. பா பிரமாதம் சரளாண்டி, உங்க மனசுல இருந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல. இப்ப இது உங்க பொண்ணு வீடுன்னு சொல்லி காட்டுறீங்கல்ல, அதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? தயவு செஞ்சு அவளை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. இல்லனா எனக்கு வர கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. How dare you? ஷாலினி இந்த வீட்டோட மருமக. எவ்வளவு தைரியம் உனக்கு? ரீதா இந்த வீட்டோட மருமக தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல இப்படி நீங்க குறைய சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. புரிஞ்சுக்கோங்க அத்தை, நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த வீட்டு மருமகளை பத்திங்கறத மறக்காதீங்க. சுத்தி கெஸ்ட்ங்க இருக்காங்க. அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ். மா என்ன என்ன அம்மா இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நான் பேசாம இருக்கட்டுமா? உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி காதுல வாங்காம நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கவா? எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம்னு சொல்றியா? யாருமே இந்த வீட்டுல உன் பேச்ச நம்பவே இல்ல. நீ கிருத்திகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு செஞ்ச. ஆனா உன்னோட பேச்ச இங்க யாருமே நம்பலையே. நீ உண்மையை சொல்ற, உண்மையானவ. ஆனா இங்க யாருமே உன்னை நம்பல. ஆனா அவன் அவ்வளவு தப்பானவ, அவனோட பேச்சதான் நம்புறாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? பதில் சொல்லு. நீ கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச பரிச பாத்தியா? என்ன பேசுற நீ? இல்ல என்ன பேசிட்டு இருக்க? இந்த பொண்ணு என் மகளோட கல்யாணத்தை நிறுத்திட்டா. அக்ஷய் என்னோட மகளை விட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் இவளை என்ன பண்ண? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நல்ல வேளை உங்க பொண்ணு தப்பிச்சிருக்கான்னு நினைச்சுக்கங்க. அந்த அக்ஷய் இருக்கானே உங்க பொண்ணுக்கு ஏத்தவன் இல்ல. அவன் இங்க இருந்து போனது ரொம்ப நல்லது நினைச்சுக்கங்க. அவன் ரொம்ப தப்பானவன் தெரியுமா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவளை ஏத்துக்கிட்டு அவளை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். கிருத்திகாவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். அவ நல்லா இருக்கணும் நானும் ஆசைப்படுறேன். இப்ப இந்த கல்யாணம் நின்னு போனதுனால இப்ப என்ன வந்து போச்சுன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என் மகளை உன்னோட மகளோட கம்பேர் பண்ணாத. உன் மகளுக்கு 2 கல்யாணம் நின்னு இருக்கு, என் மகளுக்கு கிடையாது. அதனால கிருத்திகாவை பிரீதாவோட கம்பேர் பண்ணாத, புரியுதா? ப்ளீஸ், என்ன பேசுறீங்க நீங்க? நம்மள சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. ப்ளீஸ். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கல்யாண வீடு, விருந்தாளிங்க இருக்காங்க. ஆனா உங்க வாக்குவாதம் மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் கிருத்திகாவை பத்தி யோசிங்க. இந்த டிராமாவை தயவு செஞ்சு நிறுத்துங்க. டிராமா நான் பண்றேனா? நானா டிராமா பண்றேன்? உங்க மருமக தான் டிராமா பண்ணிட்டு இருக்கா. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? பண்ணதெல்லாம் போதும். நாங்க எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டோம். இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. சரி, நானும் போயிடுறேன். நானும் பிரீதாவோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏதாவது தப்பு நடந்தா உடனே வீட்டை விட்டு போயிடுங்கிறீங்க. பிரச்சனையே வேண்டாம், நானே போயிடுறேன். ஒருவேளை நாளைக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணா என்னையும் வெளியே அனுப்புவீங்க, ரைட்? கரண், வீட்டை விட்டு இவ போக மாட்டான்னு நீ தடுத்தல்ல. இவளாலதான் இந்த கல்யாணமே நின்னு போச்சு. ஒருவேளை இவ இங்க இருந்து போயிருந்தானா இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அதனால இப்ப இதுல தலையிடாத, நீ எதுவும் சொல்லாத. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நானே என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போறேன். குட். ஆமா, நான் இங்க கூட்டிட்டு தான் போக போறேன். நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம். இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் உன்னோட பேச்ச கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்படி தயாரா இல்லாத வீட்ல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் கூட என் வீட்டுக்கு வந்துரு. அத்தா நீங்க. நான் தான் சொன்னேன்.
அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தப்போ உன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காத, நீ அந்த வீட்டுல தான் இருக்கணும், உனக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கு, நீ அங்க போயிடுன்னு சொன்ன. ஆனா இப்ப இந்த வீட்டுல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. கிருத்திகா வாழ்க்கைக்காக நீ போராடின, ஆனா அவங்க யாருமே உன்னோட பேச்ச நம்ப தயாரா இல்ல. அப்படிப்பட்ட வீட்டுல நீ இருக்க வேண்டிய அவசியமா கிடையாது. நீ கிளம்பி என் கூடவே வீட்டுக்கு வந்து சேரு. நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். இப்பவே என் கூட நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. நான் உன்னை ராக்கி கிட்ட மருமகளா தான் ஒப்படைச்சேன், வேலைக்காரியா ஒப்படைக்கல. நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவோ நல்லது செய்யணும்னு நினைக்கிற, ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மைய சொல்ற, அதை நிரூபிக்க பாடுபடுற, ஆனா அவங்க தப்பானவங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தியா, நான் தான் இந்த வீட்டுக்கு ஒண்ணு அனுப்பி வச்சேன். இப்ப நானே நம்ம வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போறேன். குழந்தைங்களுக்கு ரோட கிராஸ் பண்றதுக்கு தெரியாது, அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அப்போ அவங்களோட அம்மா தான் கைய பிடிச்சு குழந்தைய கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஆனா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா தெரியும். இந்த வீட்ல யாருமே உன்னோட பேச்ச நம்பல. இவங்க யாருமே உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அத்தை, நீங்க இப்ப யாருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, உங்க பொண்ணு என்கிட்ட சொன்னால அக்ஷய பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் அவ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிளான்ல என்ன இன்வால்வ் பண்ணால? இல்லல்ல. அப்ப இவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இல்லல்ல. நான் கண்ணை மூடிட்டு பிரீத்தாவோட பேச்ச நம்புவேன். ஏன்னா நான் அவளுடைய அம்மா. ஆனா நீ ஒரு புருஷனா இருக்க, அவளுடைய பேச்ச நீ நம்பி இருக்கணும் கரண். ஆனா நீ நம்பல. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு அவங்களுடைய நம்பிக்கையில தான் இருக்குங்கிறது தெரியுமா? இப்போ உங்க பொண்ணை நம்புறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்ல. நான் என் பொண்ணை நம்புறேன் கரண். அவளுடைய பேச்ச நான் நிச்சயமா நம்புவேன். ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே அவளை நம்பலங்கிற போது இனிமே அவ இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இனிமே அவ இங்க இருக்க வேண்டாம். பிரீதா, நீ பண்ணது கரெக்ட் தான். நல்ல வேளை நீ வீட்டுக்கு வந்த. சரி, நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல, எனக்கு ஒன்றும் பசிக்கல. நான் என்னோட மருந்து டப்பாவை இங்க தானே வச்சிருந்தேன். கடவுளே. அக்கா, நீங்க பிரீத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா அவளோட மனசு புகுந்த வீட்லயே தான்க்கா இருக்கு. பாத்தீங்களா, ரொம்ப சோகமா இருக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு 2-3 நாள் போச்சுன்னா அவ மனசு எல்லாம் சரியாயிடும். நான் தான் அவகிட்ட சொன்னேன், கிருத்திகாவுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காதேன்னு சொன்னேன். அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அவளோட பேச்ச நம்பல. அப்படி இருக்கும்போது எப்படி அவளை அந்த வீட்டுல விட்டுட்டு வர முடியும்? என் பொண்ணை நம்பாத வீட்டுல அவ இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்பிக்கை வந்ததுன்னா, அவளை கூட்டிட்டு போக யாராவது வந்தாங்கன்னா நான் அனுப்புறதுக்கு மறுக்க மாட்டேன். ஆனா யாரும் வரலன்னா அவ இங்கேயே சந்தோஷமா இருக்கட்டும். மருந்து டப்பா எங்க இருக்குன்னு தேடி பார்த்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஏமா, அக்கா என்ன சொல்றா? தெரியல ஜானகி ஆண்டி, நான் எதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண விரும்பல. என்னோட மனசு சரியில்லை. உனக்கு என்னாச்சுமா? அது அக்காக்கு ஏதாவது கஷ்டம்னா அது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஜானகி ஆண்டி. ரொம்ப டிஃப்ரெண்டா வயிறு ரொம்ப வலிக்கும். அந்த வலி என்னால தாங்கிக்கவே முடியாது. கடவுள் ஏன் இப்படி ஆச்சு? இப்படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கல. நாங்க கிருத்திகோட வாழ்க்கையை தான் காப்பாத்த போனோம். ஆனா அதனால கரண் மாமாக்கும் அக்காக்கும் நடுவுல சண்டை வரும்னு நான் எதிரே பார்க்கல. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு அவங்களுடைய நம்பிக்கையில தான் இருக்குங்கிறது தெரியுமா? இப்போ உங்க பொண்ணை நம்புறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்ல. நான் என் பொண்ணை நம்புறேன் கரண். அவளுடைய பேச்சை நான் நிச்சயமா நம்புவேன். ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே அவளை நம்பலங்கிற போது இனிமே அவ இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இனிமே அவ இங்க இருக்க வேண்டாம்.
அக்கா ஆ? உங்க ட்ரெஸ் எல்லாம் கீழ் ஷெல்ஃப்ல இருக்கு. கர்ணனா நீங்க என்ன பண்றீங்க? கர்ணனா நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட சொல்லுங்க. எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். நீ வாய மூடு. இந்த வீட்ல யாருமே உன்னோட பேச்ச நம்பல. இவங்க யாருமே உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அத்தை, நீங்க இப்ப யாருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, உங்க பொண்ணு என்கிட்ட சொன்னால அக்ஷய பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் அவ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிளான்ல என்ன இன்வால்வ் பண்ணால? இல்லல்ல. அக்கா கொஞ்சம் தண்ணி குடிங்கக்கா. நீ அதை பாத்தியா? எல்லாருமே நம்ம சொன்ன எதையுமே நம்பவே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அக்ஷய்க்கு எதிராக ஆதாரத்தை திருப்பணும். அதோட கரீனா அத்தை அந்த போட்டோஸ ஒரு முறை கூட பார்க்கல. நேரா நெருப்புல போட்டுட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஆதாரத்தை அழிச்சிட்டாங்க. அந்த தீயில எரிஞ்சு சாம்பல் அடிச்சு. கரண் கூட நான் சொன்னதை நம்பவே இல்லை. அம்மா சொன்னது கரெக்டா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்புறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமா என்ன? அது ஒன்னும் அவ்வளவு முக்கியம் இல்லையே. அவன் பொண்டாட்டி அவகிட்ட ஒன்னு சொல்றானா அது மட்டுமே போதாதா என்ன? நிஜமாவே ஒருவேளை எந்த உறவுலையாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லனா அந்த உறவுக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. அக்கா ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? கரண் சார் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம். கரண் சாருக்கு உங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல. யாரையும் உள்ள கொண்டு வராதீங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்கிறதெல்லாம் நமக்கு இப்ப முக்கியமே இல்லக்கா. உங்களுக்கு தான் தெரியும்லக்கா, மாமா உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. என்ன காதலிக்கிறானா? நிஜமாவா? அப்போ இது என்ன காதல்? ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஆதாரம் காட்டணும்னா எப்படி? ஒருவேளை நான் ஏதாவது சொல்றேனா நல்லா யோசிச்சு தானே சொல்லிருப்பேன். அவன் காதலிக்கிறானா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? இன்னி வரைக்கும் அவன் ஏதாவது சொல்லிருக்கானா என்ன? என்ன மாமா உங்களை காதலிக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னதே இல்லையா? நான் இத பத்தி எல்லாம் பேச விரும்பல. இப்ப நான் நம்பிக்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அம்மா சொன்ன மாதிரி ரெஸ்பெக்டும் நம்பிக்கையும் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் தான் காதல் எல்லாம். என் கைய பிடிச்சு எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கலாமே. ஒருவேளை பிரீதா அக்ஷய் சரியானவன் இல்லன்னு சொல்றானா நல்லா யோசிச்சுதான் சொல்லிருப்பா. அவ பேச்ச கேளுங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீயே பார்த்தல, அங்க அவன் எனக்கு எதிரா எதுவுமே பேசலனாலும் அவன் என்ன பார்த்து ஏன் ப்ராப்ளம் கிரியேட் பண்றேன்னு கேட்டால. அக்கா மாமா கோபத்துல இருந்ததால அந்த மாதிரி சொல்லிருக்கலாம். உங்களுக்கு தான் தெரியும்ல, மாமாக்கு கோவம் வந்ததுன்னா யோசிக்காம என்ன வேணாலும் பேசுவாரு. சரி, ஆனா அதுக்குன்னு வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அதுக்கு இது ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லிட்டு இப்படிதான் சொல்லணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் மாமா உங்களை ரொம்ப காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே அவருக்கு கால் பண்றேன். பாருங்க, உங்க பேரு கேட்ட உடனே அவரை இப்படி டக்குன்னு உருக்கிடுவாரு. இல்ல, ஒரு நிமிஷம் என்ன பண்ண விடுங்க. அண்ணா போன கொடு. மாமா. ஸ்ருதி சொல்லு. அது நான் சும்மாதான் மாமா கால் பண்ணேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையா. இவ்வளோ நாளா இந்த பெட்ரூம்ல தனியா இருந்து பழகிட்டானா. அக்கா இங்க இல்லைல்ல, ஸோ
அக்காவோட ட்ரெஸ் கூட இங்க இல்ல. அப்புறம் கல்லதால நான் ஃப்ரீ பேர்டு ஆயிட்டேன்ல, அதனால தான். அது ஸோ அக்கா இப்போ ரூம் ஷேர் பண்ணணும்ல, இல்லைன்னா நியாயமா உங்க கூட தான் இருக்கணும், அதனால கால் பண்ணேன். இப்போ அக்கா இங்க வந்துட்டதால என்ன காவல் காக்குற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. என்ன அந்த அளவுக்கு தொல்லை பண்ணிருக்கா. அண்ட் ஐ நீட் அ பிரேக் now. அவ ட்ரெஸ் எல்லாம் என்னோட பீரோல இருந்தது. அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன். ஹலோ ஸ்ருதி விடு. மாமா ஃபோன் கட் பண்ணிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல அக்கா. நான் ஒரு லூஸ். நான் காலையில வரைக்கும் வெயிட் பண்ண கூடாது. எதுக்காக இப்ப கால் பண்ண? ஐயோ. அண்ணா நீங்க என்ன பண்ற? அத்தை கூப்பிடுறாங்க, போ. ஏன் நீ ஏன் இப்படி பண்ண பிரீதா?